தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வவுனியா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட நபர் ஒருவர் உயிரிழப்பு. சந்தேகத்தில் உறவினர்கள். வவுனியா சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கப்பட்ட நபர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் உறவினர்கள் சந்தேகம் அடைவதாக தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், வவுனியா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட நபர் ஒருவரை சிகிச்சை பெறுவதற்காக வவுனியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள போதும் அவர் ஒரு வாரமாக சிகிச்சை பெற்று வந்திருந்த நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் முள்ளியவளை பகுதியைச் சேர்ந்த 4 பிள்ளைகளின் தந்தையான 45 வயது மதிக்கத்தக்க நபரே உயிரிழந்துள்ளதாகவும், மேலும் இவர் கடந்த 10ஆம் மாதம் 16ஆம் திகதி அன்று முள்ளியவளை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர் குற்றச் செயல்களில் ஈடுபட்ட நபர்களை பிணையில் எடுப்பதற்கு கையொப்பம் வைத்துள்ளதாகவும், மேலும் குற்றச் செயலுடன் தொடர்புடையது சந்தேகத்தின் அடிப்படையிலே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் வவுனியா சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளதை அடுத்து அவர் கடந்த 10ஆம் மாதம் 23ஆம் திகதி அன்று நீதவான் நீதிமன்றத்தில் குறித்த நபர் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். இன்னும் அன்றைய தினம் உறவினர்கள் குறித்த நபரை பார்வையிட்டுள்ளதாகவும் அதன் பின்னதாக பார்க்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தின் பின்னதாக குறித்த நபர் கடந்த 11ஆம் மாதம் 6ஆம் திகதி அன்று முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றத்திற்கு வவுனியா சிறைச்சாலையில் இருந்து அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அப்பொழுது அவர் நன்றாக இருந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னதாக குறித்த நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் உடனடியாக வவுனியா வைத்தியசாலைக்கு குடும்பத்தினர் சென்று பார்வையிட்ட வேளை குறித்த நபர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்துள்ளதாகவும், மேலும் அவர் சுயநினைவின்றி இருந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த குடும்பத்தினர் சந்தேகம் அடைவதாகவும் தாக்குதல் மேற்கொண்டதன் காரணமாகத்தான் அவர் இவ்வாறான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளனர். எனினும் இந்த சம்பவத்தின் போது குறித்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் எந்தவிதமான தகவலும் குடும்பத்தினருக்கு வழங்கவில்லை என்றும் குடும்பத்தினர் குற்றம் சுமத்தியுள்ளனர். அது மட்டுமல்லாது அவரை நீதிமன்றத்தில் பார்த்த வேளை நன்றாக இருந்ததாகவும் அதன் பின்னதாகத்தான் குறித்த நபர் சிறைச்சாலையில் வைத்து தாக்குதல் மேற்கொண்டுள்ளார்கள் என்றும் சம்பவத்தில் சிகிச்சை பெற்று வந்த நபர் தொடர்பில் குடும்ப உறுப்பினர்களுக்கு வைத்தியர்கள் தெரிவிக்கையில் குறித்த நபருடைய மூளையானது மூளைச்சாவு அடைந்துள்ளதாகவும், மேலும் இதன் காரணமாகத்தான் அவர் ஒரு வாரமாக வைத்தியசாலையில் மூளைச்சாவு அடைந்த பொழுதும் உயிருடன் இருந்த வேளை நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முள்ளியவளை போலீஸ் ஏற்கனவே குறித்த கைதி மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாகவும் வவுனியா சிறைச்சாலை போலீசார் குற்றம் சாட்ட முற்பட்ட வேளையிலும் அது இல்லை என்று அவர்கள் பின்னுக்கு முரணான தகவலை போலீஸ் அதிகாரிகள் வழங்கியுள்ளதாகவும் உயிரிழந்த நபருடைய உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த நபர் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்ற நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பம் நீதிக்கட்டு வவுனியாவில் உள்ள மனித உரிமை ஆணைக்குழுவிடம் கடந்த 13ஆம் திகதி சென்ற வேளை அவர்கள் 18ஆம் திகதி திங்கட்கிழமை அன்றுதான் முறைப்பாடு ஆணைக்குழுவிடம் வழங்க முடியும் என்று கூறியுள்ளதாகவும், இதன் காரணமாக குறித்த கைதியுடைய மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக குடும்ப உறுப்பினர்களில் மனைவி மற்றும் பிள்ளைகள் தெரியப்படுத்தியுள்ளதாகவும், இந்த சம்பவமானது அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் குறித்த கைதி சிறைச்சாலையில் இருக்கும் போதுதான் போலீஸ் அதிகாரிகளினால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சந்தேகம் எழுவதாகவும் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த நபருடைய குடும்பத்தினர் அவருடைய உயிரிழப்பு தொடர்பில் நீதியான விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சம்பவமானது குடும்ப உறுப்பினர்களை பெரும் துயரத்திற்கு உள்ளாக்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24/7.com எனும் இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.